வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 6/6/2024 வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிரறிந்த அறிவாலை உலகை நோக்க, உயர்வு தாழ்வுலா சமநிலை சித்திக்கும், உயிரறியா அறிவு நிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும், உயிராயும் அறிவாயும் ஓங்குமுயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று ஒரு பாடலில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாடலில் வித்தை நிலம் உரம் தண்ணீர் காவல்கேற்ப விளைவு தரும், அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவு இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததமும் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சனலமுற்று அருகுணங்களாக, வித்தை என்னும் காவல் இவை அனைத்து வேண்டும், விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று நமக்கு இந்த 2 கவிதை கொடுத்துருக்குறாங்க. சாமி என்ன சொல்கிறாங்க? அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது. இந்த அறிவே தெய்வம். இறை துகள் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறைநிலையிலிருந்து அந்த இறை துகள் உற்பத்தியாகி அது தான் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அமைப்பாக இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் மிதந்து கொண்டிருக்கிறது. சுத்த வெளியில் ஒவ்வொரு இறை துகளினுடைய மைய பகுதியில் இறைநிலையே குடிகொண்டிருக்கிறது. அதே இறைநிலை அந்த இறை துகளை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. இறைநிலையே இறை துகளுடைய மையத்தில் விளக்கும் ஆற்றலாகவும் அந்த இறை துகளை சுற்றி சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருந்து இறைநிலையே ஒவ்வொரு துகளினுடைய மத்தியிலையும் சூழ்ந்தும் இருக்கிறது. அது ஒவ்வொரு இறை துகளும் பிறப்படும் போது குழந்தை மாதிரி, அடுத்ததாக அது வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த குழந்தை வளர்ச்சி, அதன் பிறகு நடுத்தர வயது, அப்புறம் வயோதிகம், அப்புறம் மரணம் என்பது போல ஒரு உதாரணம். இப்போ இறை துகள் இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கரும்புகையாக மாறி இறைநிலையாக மாறிடுது. அந்த இறைத்துகளுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி அந்த சுழற்சிக்கு தகுந்தாற் போல அந்த மையத்திலிருந்து அது சுத்த வெளி விரிந்து கொண்டே வருது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய சுத்த வெளி கும்மிருட்டு, மையத்தில் இருக்கக்கூடியது ரெண்டும் அந்த சுழற்சி முடியும் போது இணைந்து அது இறைநிலையாகவே மாறிடுது. இதை நாம் இந்த பேருண்மையை சாமிஜி கொடுத்திருக்கிற இந்த விளக்கத்தில் நாம் முழுமையாக நம்ம தியான நிலையில் இருந்து நம்ம ஆழ்ந்து 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 மனச்சுழலை குறைத்து அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சியில் இருந்து இந்த உணர்வை நாம் அறிந்து வாழ பழகிக்கொள்ளணும். அப்போது இந்த நினைவோடு நாம் வாழ்வது தான் அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது. விட்டு நிலம் உரம் தண்ணீர் காவல்கேற்ப விளைவு தரும். ஒவ்வொரு விதையும் அந்த விதை, அதற்கு ஏற்ற ஒரு மண், அதற்கு தேவையான சத்து, உரங்கள், நீர், இதையெல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த ஒரு ஆட விதை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா அது சைஸில் ரொம்ப சிறிய விதையாக இருக்கும். அந்த முழு மரத்தினுடைய அமைப்பும் அந்த விதையில் இருக்குது. அப்போது போல் வினை பயன் நாம் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பது வினை பயன். நம்முடைய ஜெனட்டிக்கில் அம்மா அப்பா வழியாக தொடர்ந்து வந்த பல்கொடி பிறவிகளில் வந்த அனைத்து பதிவுகளையும் விதையில் எப்படி முழு மரத்தினுடைய அமைப்பு இருக்கோ அதே போல் நம்முடைய ஜெனட்டிக்கில் சஞ்சிதம் முழுமையான அந்த சஞ்சித பதிவு, சங்கடி தொடராக வந்த பதிவு இருக்குது. அப்போ நாம் அந்த வினை பதிவு
நமக்கு இந்த ஆணவ தன்மைகளான தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமாப்பாவும், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறற்பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம வினைகளாக அந்த பாவப்பதிவுகள் நமக்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு விதையை நாம் சிறப்பாக அதில் தேவையற்ற அனைத்தையும் நீக்கி தேவையானதை நாம் ஒரு கனியை பெறுறோமோ, அதே போல் இந்த பிறவியினுடைய நோக்கமான நம்முடைய அந்த ஜெனட்டிக் பதிவுகளை நாம் முழுமையாக நீக்கி கொண்டா அந்த இறைநிலையினுடைய வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற அந்த இறைநிலை தன்மைகள் திறனான தன்மாற்றம், இயல்புக்கும் கூறுதலனும் என்ற அந்த மூன்று நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி, இதை உணர்ந்து அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது, இதை மனதில் நிறுத்தி வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.